看看繁华似锦和你的样子，但一路疾驰，但却离世，哪怕追天涯咫尺。从一相遇一开始，提及的每个字都是只手无力的样子。从今往后，你却总会姗姗来迟，飞舞着转瞬即逝。昙花一现，雨季时又盛开的字，绚烂了曾经化作诗。几百成年，点点字都像一生死，任由光阴来发丝，隽永人生面励志。நீங்க என்ன பண்றீங்க? ரொம்ப மர்மமா இருக்கே. நீ பேசாம கண்ணை மூடிக்கிட்டு அப்படி நடக்கலாம். பாத்த இந்த பக்கம் வா. என் கண்ணு அரிக்குது. கழட்டாத. அதான் கழட்டாதன்னு சொன்னல. பாரு இப்ப எவ்வளவு பயப்படுறேன்னு. சரி அமைதியா இரு. நீ சும்மா நட போதும். முடியாது. வேணும்னா நான் உன்னை விழாம பிடிச்சுக்குவா. இங்க பாரு. ஏன் பயப்படுற? ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாரு. ஓ முயற்சி பண்ண. அவ்வளவுதான். அப்படியேதான். எப்படி இருக்க? உன் பயம் தெளிஞ்சதுனால சுவாரஸ்யமா ஏதாவது நம்ம விளையாடலாமா? வா. வேண்டாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா? இவ்வளவு உயரமா? நான் கீழே விழுந்துட்டா? நான் உன்னோட கையை பிடிச்சுக்கணும்னு விரும்புறேன்ல. அதெல்லாம் இல்ல. பொய் சொல்லாத. ரொம்ப உயரமா போகுதுல்ல மாமா. எனக்கு விளக்கேத்த உதவி பண்றீங்களா? சரி ஜுவான். இளவரசியாரே, லீ நாட்டோட விதிமுறைப்படி இப்போ வரப்போற பனி பண்டிகைய நாம எப்படி கொண்டாட போறோம்ன்றத பத்தி முடிவெடுக்கணும். ஏன் சொல்றேன்னா இது நாடு சம்பந்தப்பட்டது. கடந்த காலத்துல கடவுளை வரவேற்கிறதுக்கும் இறந்தவங்களுக்கு பலக வைக்கிறதுக்கும் மகாராஜாவும் அப்புறம் மகாராணியும் எங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஆனா இப்போ நாம இன்னும் நாட்டை அமைக்கவே இல்லை. நாம இந்த பண்டிகைய ரொம்ப எச்சரிக்கையா பண்ணி ஆகணும். பலி கொடுக்கிற பண்டிகை ரொம்ப பெரிய விழா. ஆனா நான் ஒரு சாதாரண இளவரசி. நான் இளவரசி யான் கிடையாது. இதுக்கு நான் பொருத்தமானவ கிடையாது. அட ஜுவான் செல்லம்,
ஜுவான்சோ மலையில இத்தனை லீ மக்களுக்கு நடுவுல உன்னை விட சிறந்தவங்க யார் இருக்காங்கன்னு சொல்லு. ஆமா, முன்ஜாக்கிரதைக்காகத்தான் கடவுளுக்கு நாங்க பலி கொடுப்போம். சொல்ல போனா அது மக்கள் திருப்திக்காக. இப்போ நீங்க தான் லீ நாட்டோட இளவரசி. லீ நாட்டு மக்கள் உங்களை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இது நியாயமானது, சட்டபூர்வமானது. நிஜமாவா? நாட்டு விதிமுறைப்படி எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அது மகாராணியும் மகாராஜாவும் தான். அதனால பண்டிகையை அவங்க தான் நடத்துவாங்க. இப்ப சூழ்நிலை சரியில்லை. அது மட்டும் இல்லாம முன்னோர்கள் சில கட்டுப்பாடுகளை நமக்காக விட்டுட்டு போயிருக்காங்க. அது என்னன்னா, நமக்கு ஒரு பிரதிநிதி இருந்தாகணும். ஆனா இளவரசி இன்னும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்க அமைச்சரே, எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? இந்த மொத்த ஜியாங்கோ மலையிலேயே ஜிச்சானை விட திறமைசாலி யார் இருக்காங்க? வானத்துல சவாரி பண்றது ரொம்பவே அழகா இருக்கு. இது உனக்கு பிடிச்சிருக்கா? அங்க பாருங்க, வெளிச்சமான நட்சத்திரம். உனக்கு பிடிச்சிருந்தா என்னால அது உனக்கு கொடுக்க முடியும். ஓ, அப்ப வானத்துல வெளிச்சமா இருக்கிறது நட்சத்திரம் இல்ல, உங்களோட விளக்கு. இந்த வானத்துல உன்னோட கண்கள் மட்டும்தான் எனக்கு வெளிச்சமா தெரியுது. என்னடா பே? ஜியோன் சாமி ஒரு சின்ன பொண்ணோட புனித சக்தியை உறிஞ்சிட்டான். என்ன? இதுதான் சரியான நேரம்னு எனக்கு தோணுது. என்னோட மகனும் அப்புறம் இளவரசி யாரும் ஒன்னா போய் மக்களை சந்திக்கிறது நல்லது. சரியா சொன்னீங்க. ஜுவான்சுக்கும் ஜிச்சானுக்கும் எப்பவோ எழுதி வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இளவரசி அவர்கள் எனக்கு பலி பண்டிகையை ஏற்பாடு செய்ய வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இளவரசி 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 ஐயா, ராட்சசர்கள் கிராமத்துல மக்களை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து பார்க்கணும். சரி, வாங்க வாங்க வாங்க. அவதான். ஹுவா 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 ஹுவா, எழுந்திரி. அவனோட புனித சக்திகளை உறிஞ்சிட்டான். சுவான், நான் ஒரு ஹுவா மொத்தத்துல எந்திரிச்சிட்டா. யாரு பண்ணிருப்பாங்க? வேற யாரு சக்திகளை உரியறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க? சுசரியன். சுவான், இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. நானும் பேய் சீக்கிரமா வந்துடுறோம். டேய் சரி. வா. ஒண்ணுல வா. கீழே வாங்க, சீக்கிரம் வாங்க. பாத்து போங்க, பாத்து போங்க. அங்க ஒரு குறுக்கு வழி இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் அங்க போங்க. ஜாகிரதையா போங்க. போங்க. பாத்து பாத்துறோம். ஜுவான்சு, உனக்கு ஒண்ணு இல்ல? பாத்து எழுந்துரு. பாத்து
நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ காயப்படல? இல்ல, லீ மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றியாச்சு. இந்த அசுரர்கள் எங்க இருந்து வந்தாங்க? டேய், மக்களை பாத்துக்கோ, நான் உன் பின்னாடி போகணும். வா போலாம். நீ பாத்து வா. பாத்து. பயந்துட்டீங்கல்ல? கோவமா இருக்கீங்களா? உங்களால நான் தங்கியிருக்க இந்த மலைய அவமானப்படுத்த முடியும்னு உங்களுக்கு தோணுச்சா? சொந்த நாட்டோட அழிவு எப்படி இருக்கும்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு தெளிவா காட்ட போறேன். நீங்க உங்களோட சக்திகளை இழந்துட்டீங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னமும் உங்களால தீய மூட்ட முடியுது. எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? ஜியோன், நீயும் ஒரு அமரம் தானே. மனுஷங்க அவமானப்படுத்துறத உன்னால எப்படி ஏத்துக்க முடியுது சொல்லு. நான் நினைச்சேன் நீங்க ஒரு பேரரசி பிடிச்சவர், ஆனா நீங்க ஒரு பாம்பா இருக்கீங்க. உங்க சுயநலத்துக்காக ஒரு சின்ன பொண்ணை நீங்க காயப்படுத்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களை மக்கள் கிட்ட இருந்து வெளியேற்றி ஆகணும். என்ன கொள்ளாத, என்ன கொள்ளாத, என்ன கொள்ளாத. என்னை கொல்லாம விட்டா உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். நீ கிங் குயின் கள்ளதான தேடுற, அது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். என்ன விட்டு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. வடக்கு பக்கம் இருக்கிற எரிமலையில கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல. இது உனக்கு ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நான் சொல்லல. முதல்ல நீ எனக்கு தேவைப்பட்ட, அப்புறம் புனித விளக்கு என் பக்கத்திலே இருக்கணும்னு நினைச்சேன். ரெண்டாவது உனக்காக நான் கவலைப்பட்டேன். ஒருவேளை நீ அங்க போனேன்னு வச்சுக்க, நீ செத்துருவியோன்னு நான் பயந்தேன். ஒருவேளை இது பொய்ன்னு தெரிஞ்சா நான் உங்களை கொன்னுடுவேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுதில்ல. உங்ககிட்ட நான் போய் சொல்லுவேனா? சொல்லு. நல்ல கவனமா யோசிச்சு பாரு. அதோட வித்தியாசமான அமைப்பு, நீ தேடிக்கிட்டு இருக்க அந்த கல்லு வித்தியாசமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கு. அப்புறம் அதனாலதான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற அந்த எரிமலையை தவிர பூலோகத்துல இருக்கிற எல்லா சக்தியும் அது உறிஞ்சிருச்சு. அதனால நீ கவனமாயிரு. ஜியான், நான் இப்பதான் உணர்ந்தேன். ஒருவேளை நாம ஆசிரியர்களோ சிஷியர்களோ இல்ல நண்பர்களா இருந்தாலும் உனக்கு இந்த விஷயத்த அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கணும். சரிதானே? இங்க பாரு, என்ன நீ நம்பு. ஒருவேளை நீ கிங்கிங் கல்லுக்காக போலேனா, அப்ப ஒரு நாள் நண்பன் ஆசிரியர் ராஜா உன்னை தேடி வந்துருவான். அப்புறம் அவன் அந்த பொண்ணுக்காகவும் ஜியாங்கோங் மலைக்காகவும் லீ மக்களுக்காகவும் வந்துருவான். அது வரைக்கும் உன்னோட சோழிங் நகம் வேலை செய்யும் நினைக்கிறியா? கோரன் அமரன் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? ஆனா அவராலேயே அவனை பிடிக்க முடியல. இனிமே நீ பொறுமையா இருக்க கூடாது. அசுர ராஜாவை கொல்றத என் ஆசிரியரோட கடைசி ஆசை. நான் இப்போ அதுக்காக போறேன். ஆனா நான் என்னைக்கும் லீ மக்களை காவல் காத்துக்கிட்டு தான் இருப்பேன். என்ன மீறி உங்களால தொட முடியாது. வாக்கு கொடுக்கிறேன். நான் வேணா மலைக்கு கீழே போயிடுறேன். இனிமே என்னால ஜியாங்கோ மலையில இருக்க முடியாது. இந்த நெருப்பு அணைச்சிடுங்க. பூஜியான், இதுதான் உன்னுடைய தலையெழுத்து. ஒருவேளை நான் சொல்லலைனாலும் உன்னால அதை தவிர்க்க முடியாது. திரிப்பயல, எதுக்காக அழுகிற? இன்னைக்கு நான் உன்னை
எரிச்சு விட்டுருவானோன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆசிரியர், நீங்க தான் எனக்கு வாழ்க்கையவே கொடுத்தது. உங்க விருப்பம் போல நான் எரிஞ்சு போயிடுறேன். உனக்கு சிவப்பு நண்டு சாப்பிடணும் போல இருக்கா, இல்ல மஞ்சள் நண்டா, இல்ல பச்சை நண்டா? எனக்கு கழுதை வேணும். எது கழுதையா? விவசாயியா அப்புறம் நெசவாளனா ஒரு சாதாரண வாழ்க்கை. யாரு கூட? உங்க கூட. இந்த வானத்துல உன் கண்கள் தான் வெளிச்சமா இருக்க. நான் அழறேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? இந்த புகையை பாருங்க, என் கண்ணெல்லாம் எரியுது. இரு, நான் ஊதி விடுறேன். வேண்டாம். புனித விளக்கு தொலைச்சிட்டு என்னால எதுவும் பண்ண முடியாது. பரவாயில்ல. ஒரு நாள் நண்பன் அசுரன் ராஜா உனக்காக வருவான். அவன் அந்த பொண்ணுக்காகவும் ஜியாங்கோ மலைக்காகவும் வருவான். வந்துட்டீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குனே. நீங்க உங்களை அமரன்னு சொல்லிப்பீங்க, ஆனா உங்களுக்கு சொல்லிக்க முடியாத பிரச்சனைகள் இருக்கும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படி எதுவும் இல்ல, நீ உனக்கு கவலைப்படாத. நீங்க வித்தியாசமானவங்கன்னு தோணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. ஒருவேளை நான் உங்களுக்கு வானத்துல முத்தம் கொடுத்ததால தானே? அப்புறம் நீங்க இன்னும் அதிர்ச்சியில இருக்கீங்க. வயித்துல பட்டாம்பூச்சி பறக்குது, மனசு பட 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 படன்னு அடிச்சுக்குது. மனசு வேகம் அடிச்சுக்கிட்டா என்ன கொடுமை அது. சரி சுவான், நீ போய் ஓய்வெடுத்துக்கோ. மெய்ஷன் உன் கூட குடிக்கணும்னு ஆசைப்படுறான். சரி, போயிட்டு வாங்க. எனக்காக காத்துக்கிட்டு. இப்ப புனித விளக்கு என்னோட கையில இருக்கு. ஃபியூஜியோனை அழிச்சதுக்கு அப்புறமா யாராலையும் என்ன தடுக்க முடியாத. அப்புறம் 3 லோகத்தையும் நான் தான் ஆளுவேன். எரிமலையா? அது ஒண்ணும் உன்னோட இல்ல இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. வடக்குல இருக்கிற எரிமலை என்னால கண்டுபிடிக்க முடியலையே. இன்னும் யாங்கும் ஒருவேளை குயிங்கும் கல்லு கூட அங்க இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சுசரின்னு சொன்னது எனக்கு சரின்னு தான் படுது. ஏன்னா இதான் என்னோட தலைவிதி. இதுல இருந்து என்னால் தப்பிக்க முடியாது. உன்னால தப்பிக்க முடியாது, ஆனா உன்னால மறைஞ்சிக்க முடியும்ல. நண்பன் அசுர ராஜாவை கொலை பண்ண நினைக்கிறது நீ மட்டும் இல்ல. நீ இன்னும் கொஞ்ச காலம் காத்திருக்கலாம். என்னால முடியும். அவ காத்திருப்பாளா? அசுர ராஜா இப்ப இல்லைனாலும் வேற எப்ப வேணா வருவான். அப்ப நீ போகணும்னு தீர்மானம் பண்ணிட்டியா? ஆனா நீ இந்த நிலைமையில போக விரும்புறியா? அப்படின்னா நீ திரும்பி வர்றது சந்தேகம்தான். என்னால முடியாதுன்னா நீ போறியா? நானா? என்னால முடியாது. போ அளவுக்கு என்கிட்ட திறமைகள் இல்ல. நான் உடனே கிளம்பி ஆகணும். எனக்கு இப்ப இருக்க ஒரே வாய்ப்பு இதுதான். இதை நான் முயற்சி பண்ணிதான் ஆகணும். இது போதும். இங்க வா, சந்தோஷமா இரு. ஏன்னா இது என்னோட பிரிவிடை கொண்டாட்டம். நீ அவளுக்காக
அவ புனித வழக்க கண்டுபிடிச்சு அவளுக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்காக நீ உன் உயிரையே ஆபத்துல போட போற. அதுக்காக நீ சாக போறியா என்ன? இப்ப நீ என்ன சொன்னியோ அப்படி கூட இருக்கலாம். நான் அவளை முதல் தடவையை சந்திச்சப்பவே அவளோட தலைவிதியை மாத்திட்டேன். அப்ப நான் தான் இதுக்கு பொறுப்பும் ஏத்துக்கணும். என்கிட்ட கொடு. நானும் உன் கூட வரேன். நீ யாரு? நீ என் கூட நீ வந்து எதுவும் பேசாத. நீ சாக போறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனா நம்ம இன்னைக்கே கிளம்ப தேவையில்லை. நான் உனக்காக சில ஏற்பாடுகள்லாம் பண்ணணும். நீ எரிமலைக்கு போனதுக்கு அப்புறம் உன்னை அவ்வளவு சுலபமா சாக விட மாட்டேன். நன்றி. பரவாயில்ல, இருக்கட்டும். அதுக்கு தண்டனையா இத குடி. பசங்களா, நம்ம சீக்கிரமா வேலையை முடிச்சே ஆகணும். நம்ம நிறைய வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம சீக்கிரமா முடிச்சே ஆகணும். இது சரியா வேமா. இருக்கா பாருங்க. நல்லா இருக்கு. சரி. பாத்து பாத்து. சீக்கிரம் சீக்கிரம். நேரம் இல்ல, போங்க. வேமா பண்ணுங்க. இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. அருமையா பண்ணிருக்க. நல்லா இருக்கு. நீங்க எதுக்கு வந்தீங்க? என் சமையல் கறி தச்சரானத பாக்கிறதுக்கு வந்தேன். விறகுங்க காலி ஆயிடுச்சு, அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியே உதவியும் பண்றேன். நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, ஏதாவது உதவி பண்ணணுமா? ஜீவன் சுவாமி, சொல்லுங்க. குயின்ஸ்வான், எனக்கு உன் உதவி வேணும். வந்துட்டு இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஜுவான், ஜியோன் சாமி, ஏய் பேய், என்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? அவகிட்ட நீ போற விஷயத்த சொல்றதுக்காக தானே வந்த. அவகிட்ட உன்னால சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல. ஆனா எதுக்காக என்கிட்ட சொல்ல மாட்ற? என்னால நேத்து ராத்திரி தூங்கவே முடியல தெரியுமா? சரி, பூஜியான், என்னையும் கூட்டிட்டு போ. உன்னால அங்க வர முடியுதுன்னு உனக்கே தெரியும்ல. இருந்தாலும் நீ எனக்காக கவலைப்பட்டு இருக்க. நீ ரொம்பவே வளர்ந்துட்டடா. நீ இங்கேயே இருந்து அவளை நல்லபடியா பாத்துக்கணும். அப்பதான் நான் அவளை நினைச்சு வருத்தப்பட மாட்டேன். ஏய், சரி, என்ன தனியா போக விடு. உன் கண்ணு தொடச்சுக்கோ. இதோட சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கட்டைகள் அங்க போடு. ஆகட்டும். டைம் நிறைய நேரம் இல்ல. என்னாச்சு? ஜுவான்சு,
சீக்கிரம் பாத்து. சரி பரவாயில்ல இளவரசிக்கு அடிபட்டுருச்சா? தண்ணி எடுத்துட்டு வா. பரவாயில்ல நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு? ஜுவான்சு, உனக்கு ஒண்ணு இல்லையே? எவ்வளவு நேரம் நான் நல்லா தான் இருக்கேன். நிக்கவே முடியல, எப்படி நல்லா இருக்குன்றேன்? நிக்க முடியலன்னு யார் சொன்னாங்க? என்னால நிக்க முடியும். சரி போதும். நடிச்சது போது, இரு. நீங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஏறு போலாம். ஒரு மணி நேரம் என்ன பண்றீங்க? என்ன கீழே விடுங்க. மெதுவா மேல வா. இளவரசிக்கு அடிபட்டு இருக்கு. நான் மருந்து போட கூட்டிட்டு போறேன். சரிங்கய்யா. நீங்க பாத்துங்க. சீக்கிரம். அங்கே ஒரு ஆணி வை. நேத்து ராத்திரி கூட உனக்கு அடிபட்டுச்சுல, அதையே நீ யார்கிட்ட சொல்லல? எடுத்துட்டு போறீங்க. 4 பேரா போங்க. அது நீ வேணும்னே என்கிட்ட இருந்து மறைக்க நினைக்கிறல்ல? பசிக்குது. இந்த வேலையெல்லாம் எப்போ முடியும்? ஜுவான்சு, நீ ரொம்ப கனமா இருக்க. பாத்து. எட்டுதா? நிஜமாவா? சும்மா சொன்ன. நீ என்கிட்ட பேச மாட்டேன்னு நினைச்சேன். அங்க இருக்கிற மூட்டையா அப்பா பண்டிகைக்கு நாள் குறிச்சிட்டாரு. 25ஆம் தேதி. தச்சர்களுக்கு நேரம் தேவைப்படுது. நம்ம முன்னோர்களோட பலகையை தயார் பண்ண நேரம் தேவைப்படுது. போய் அரை மணி அதுக்கப்புறம் இன்னும் வரல. நாங்க ஆத்த தூர்வாரி முடிச்சிட்டோம். இப்ப விவசாயம் நல்லா நடந்துட்டு இருக்கு. பள்ளிக்கூடமும் கட்டியாச்சு. அங்க பசங்களும் இப்ப பாடம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாத்தையும் சொல்றதுக்காக தான் என்ன இப்படி தூக்கிட்டு போறீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எவ்வளவு வேலைகளையும் ஒரு மாசத்துல முடிக்கிறது கஷ்டமான வேலை இல்லையா? அதான் சொன்னேன். 2 மணி நேரத்துல பாத்து பாத்து. இல்ல, நீ என்கிட்ட இவ்வளவு கோமா இருக்க தேவையில்லை. அத நீ மறந்துடாத. நான் எப்பவும் புல்லெல்லாம் வெட்டி உனக்கு துணையா கூடவே இருப்பேன். வாங்க போலாம். சிச்சன், சிச்சன், நீ போயிடு. மாட்டேன். இதுக்கு அவன் அனுபவிச்ச தீரணும். சிச்சன், மறுபடியும் ஏன் அதே கட்டு கொண்டு அன்னைக்கு வந்தீங்க? நீங்க என்ன? சீக்கிரம் சீக்கிரம். ஒண்ணும் இல்ல. தண்ணீர் ஊத்தி வேகமா வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் தாகம் எடுக்கும்ல. சீக்கிரம் இதை அமைக்கணும். இன்னைக்கு நிறைய வேலை செய்யணும். என்னாலயே சுத்தமா முடியல. எங்க காட்டு. உட்காரு. உட்காரணும்னா 10 ரொம்ப நிமிஷம் அடிபட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் இரு. இருக்க கூடாது. புரியுதா? சரி, அதுக்குள்ள நான் அதெல்லாம் எடுத்து இந்த மூலையில வலிக்குதா? வச்சேன். புல்லெல்லாம் சரி பண்ணுங்க. கட்டைகள் எடுத்து மேல கொண்டு வாங்க. சிச்சன், 2 பேரா போங்க. நீங்க உண்மையிலேயே என் கூட சேர்ந்து பண்டிகையை கொண்டாட விரும்புறீங்களா? விழுந்து வார போய் ஆமா, இல்ல அவங்க கட்டாயப்படுத்துறதுனால நீங்க வாக்கு கொடுத்தீங்களா? அப்படிலாம் இல்லையே. அப்போ நீங்க உண்மையிலேயே அந்த பலி பண்டிகையில என் கூட கலந்துக்க விரும்புறீங்களா? இந்த துணி ரொம்ப சிறுசா இருக்கு. நம்ம சீக்கிரமே வைத்தியரை பார்க்கணும். எழுதுற கை தோல் மேல போட்டுக்கோ. பார்த்து. அங்க என்ன அம்மாடி, பண்ணீங்க? இது எல்லாத்தையும் பாரு. சிலது மிருதுவா இருக்கும், சிலது முறுமுறுன்னு இருக்கும். முறுமுறுன்னு இருக்க கட்டைகளை மிருதுவாக்குனா கடினமான கட்டைகள்னு சொல்லுவாங்க. நாம எப்பவுமே கட்டைகளை தேய்க்கும் போது ஒரே அளவுல கூர்மையா பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். புரியுதா? சரி பாரு. வணக்கம் இளவரசி. போற வழியில உங்க வேலைங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்க வந்தேன். இளவரசி, கிட்டத்தட்ட எல்லா வேலைகளும் முடிஞ்ச மாதிரி தான். பலகைகளின் மேல சில எழுத்துக்கள் எழுத வேண்டியிருக்கு, அவ்வளவுதான். நீ எதுக்காக இங்க இருக்க? இளவரசி, இவ ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு உதவி பண்றதுக்காக வந்திருக்கா. சிற்பம் செதுக்கிறது எப்படின்னு ரொம்ப ஆர்வமா கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. நான் போய் சமையல் பண்ணணும். ஒருவேளை எந்த வேலையும் இல்லைன்னா நான் போலாமா இளவரசி? பரவாயில்லையே, உன்னுடைய கடமைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க. எனக்கு என்னோட கடமைகளை பண்ண தெரியும். நல்லது. உன்னோட கடமைகள் என்ன மாதிரி ஒரு இளவரசி உன்ன மாதிரி கடமையை தெரிஞ்சு நடக்கிற மக்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு பரிசு கொடுக்க விரும்புவேன். இத பாருங்கய்யா, யான்யானோட பலகையில நீங்க எழுதி முடிச்சிட்டீங்களா? இன்னும் இல்ல இளவரசியார. அப்ப இவகிட்ட கொடுங்க. இந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு கொடுத்த பணிய சிறப்பா செஞ்சு முடிப்பேன்னு நான் நம்புறேன். எனக்கு என்னமோ இது
இந்த வேலையில தேர்ச்சி பெற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது. என்னோட செயல்திறன் அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு பயமா இருக்கு. அதை கெடுத்துடுவேன். நீ இந்த காலத்து பொண்ணு மாதிரி இருக்க. ஒரு இளவரசியா இருக்கிறத தவிர மத்த எல்லா வேலையும் பண்ண முடியும். ஐயா, அந்த வேலையை இவளுக்கே கொடுங்க. இந்தாமா. இறந்த இளவரசி யானியானுக்காக சிறப்பா பண்ணணும். Chuan, 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 Chuan. 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 எதுக்கு இவ்வளவு அலட்சியமா இருக்க? பரவாயில்ல, சின்ன காயம்தான். அப்புறம் காலையில என்கிட்ட என்ன சொல்ல வந்தீங்க? ஏன் ஒண்ணு இல்லையே. நான் வந்து கண்ணாடியை தொலைச்சிட்டேன். எனக்கு உன்னோட பித்தளை கண்ணாடி வேணும். உங்ககிட்ட தான் பே இருக்கான்ல. யாரு பேயா? அவன் அசுரனை கண்டுபிடிக்கிறவன். அவனால என்னோட அழகெல்லாம் சரியா காட்ட முடியாது. பித்தளை முகம். அதனாலதான் நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. எப்படியும் எனக்கு இது தேவையில்ல, நீங்களே எடுத்துக்கோங்க. ஆனா இது லியோட அரிதான பொருள். நீங்க இத பத்திரமா பாத்துக்கணும். நீங்க தொலைக்க கூடாது. கவலைப்படாத. இந்தாங்க. இத கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சுப்பேன். ஒண்ணு இல்ல, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். என்னாச்சு? வேணும்னா நீங்க போய் தூங்குங்க. எனக்கு தூக்கமா வருது, நகரவே முடியல. அப்படின்னா நீங்க நீ மறுத்தாலும் உன்னோட உடம்பு உண்மையை சொல்லிடும். நான் அதை சொல்றபடி கேட்கணும். போங்க. சொல்றல, போங்க. சரி. ஃபுஜியூ, நீங்க என்ன பண்றீங்க? நான் இதுக்கு முன்ன இருந்த பொண்ணு இல்ல. இப்ப யாரையும் பார்த்து பயப்பட மாட்டேன். என்ன பார்த்து பயம்லாம் இல்ல. எதிர்காலத்துல என் கூட நீ எப்படி நடந்து பண்ண நான் பார்க்க விரும்புறேன். என்ன பாரு. பாரு. இப்பெல்லாம் எனக்கு உங்களை இப்படி இருக்கணும்னு தான் தோணுது. நீங்க எப்பவுமே என் கூட இப்படியே இருக்கலாம்.
என்ன தூங்கிட்டாளா? போலாம். வேய், பூஜ்யூன் எங்க? போயிட்டாரு. போயிட்டாரா? எப்ப போனாரு? திரும்ப எப்ப வருவாரு? திரும்ப எப்ப வருவாரா? எனக்கு தெரிஞ்சா நல்லா இருந்திருக்கும். ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அவருக்கு ஏதோ வேலை இருந்துச்சு. உன்னை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. அப்ப அவரு பாத்து பத்திரம் பாத்து கூட கொண்டு வாங்க. வாங்க. மெதுவா வைங்க. பழங்கள் எல்லாத்தையும் அந்த மேஜை மேல வைங்க. மேலத்து அதோ அங்க வைங்க. பாத்து இத இதோ இங்க வைங்க. பாத்து பத்திரம் இங்க வைங்க. வாங்க வாங்க. இளவரசி, இன்னும் 2 மணி நேரத்துல நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடும். ஜிச்சான் எங்க? அவரு நிங்மி அரண்மனைக்கு போயிட்டு இருக்காரு, வேலைக்காரர்களை கண்காணிக்கிறதுக்கு. நல்லது. பாத்து பொறுமையா வை. அந்த ஜல்லி இங்க வை. நல்லா இருக்கு. இந்த இடம் பொருத்தமா இருக்கு. பாத்து பாத்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? பழங்கள் ஏன் அப்படியே இருக்கு? நீ இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஜுவான்சுக்கு இது தெரியும்ல, அவ்வளவு இதை புரிஞ்சுக்கணும். தண்ணிய குடி. லீ அமைய போகுது. நம்ம எல்லாத்தையும் பத்திரமா சமாளிக்கணும். அப்ப நீ என்ன பண்ண போற? ஜியாங்கோ மலை மேல நடக்கிற பனிகால பண்டிகை நிகழ்ச்சியில நீ கலந்துக்காம ஒதுங்க நினைக்கிறியா? ஒன்னா தூக்குனாதான் இது நான் ஒதுக்குனாலும் இல்லனாலும் அவ்வளவு கனமா இருக்கு. மக்கள் எல்லாரும் இளவரசியோட பலகையை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. மேஜை மேல இந்த பொம்மை எப்பவுமே நீ மனசுல இளவரசியா தான் இருக்க. நீ இளவரசின்றதை யாராலையும் மறக்க முடியாது. அதை ஏன் நீ ஏத்துக்க மாட்டேன்ற? உனக்கு ஞானியான இளவரசி ஞாபகம் இருக்காங்களா? நீயும் இப்போ ஜியாங்கோ மலையில தான் இருக்க. இன்னமும் நீ சுடுதண்ணில குளிச்சிட்டு இருக்க. இது வரைக்கும் உன்னோட கொள்கையை எதுக்காகவும் மாத்திக்கவே இல்லை. நீ மக்களோட சந்தோஷத்தை பார்த்து அப்பதான் நாளைக்கு நமக்கு தெரியாம நீ திருப்தி அடையறவளே இல்ல. லீ நகரத்தை மறுபடியும் அமைக்கிறது தான் எதையுமே கழிக்காம உன்னோட லட்சியம். அப்படின்னா உங்க மனசுல இன்னும் அவ இளவரசியா தான் இருக்கா? போலாம், நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம்.手相挽，弱水三千，为一念生厌，终不舍与你换离别。
去还，当虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘。彼岸去还，灯虽然心不灭，我愿化作烟云相伴，待时光倒转，映成双不离别，守护这段有时的尘缘，阅尽这凡世的情怀。